திமுக எம்பி திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்திய நாட்டு அரசியல் சட்டத்தின்படி நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகையின் அடிப்படையிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த வகையில் 71க்கு பின்னால் 76 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு நாடு முழுவதும் மக்கள் தொகை என்பது சீராக இருக்கும் வரை 25 ஆண்டுகளுக்கு இது ஒத்திவைக்கப்படும் மறுசீரமைப்பு என்று தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் 2001 ஆண்டு வந்தபொழுது 2002 ஆண்டு இதே போல இன்னொரு சட்ட திருத்தம் வந்து மேலும் 25 ஆண்டுகள் நீட்டிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையில் 2026 தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதற்கான அவசியம் என்னவென்றால், நாடு குடியரசாக மாறிய பொழுது 35 கோடியாக இருந்த மக்கள் தொகை இன்றைக்கு 142 கோடியாக மாறியிருக்கின்றது. ஆக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற போது பல லட்சம் மக்களுக்கு அவர் சேவை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் இந்த மறுசீரமைப்பு என்ற திட்டம் வகுக்கப்பட்டது. இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்திய காரணத்தால் மக்கள் தொகை மிகுந்த அளவிலே கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் வடக்கே சில மாநிலங்கள் அதை கடைபிடிக்காத காரணத்தால் மக்கள் தொகை மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. உதாரணத்திற்கு 2001 ஆண்டு 100 கோடியாக இருந்த மக்கள் தொகை 2011 120 கோடியாக உயர்ந்தது. அதில் பெரும்பாலும் உயர்ந்தது வட மாநிலங்களில் தான். இந்த நிலையில் இந்த மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டால் தமிழ்நாடு 39 தொகுதிகள் வைத்திருப்பது 31 குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இல்லை, அதுதான் நடக்கும். அதுபோல கேரள மாநிலம் 20 12, ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் 26 இடங்களை இழக்க வேண்டியிருக்கும். அப்படி பார்த்தால் இப்பொழுதே எங்களுடைய குரல் இங்கே பெரும்பாலும் குறைவாகத்தான் இருக்கின்றது. காரணம், தென் மாநிலங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இன்னும் அது மேலும் குறையுமேனால் வருகின்ற காலங்களில் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் தொடர்பாக ஒரு திருத்தம் வந்தாலோ வேறு ஏதாவது சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற போதோ தென் மாநிலங்களில் நியாயமான கோரிக்கைகள் எழுப்புகிற போது அது வாக்கெடுப்பில் எடுபடாமல் போய்விடும். ஆக இந்த அபாயத்தை உணர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னெடுத்து 7 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். பல்வேறு கட்சி தலைவர்களுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இதில் நாம் ஒத்த குரலில் நின்று குரல் கொடுக்க வேண்டும். இதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தென் மாநிலங்களுடைய எதிர்கால நலன் முக்கியம் என்ற சீரிய நோக்கத்தோடு அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு துணை நிற்கின்ற வகையில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அது பற்றி பேச வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். ஆனால் அவையினுடைய தலைவர் அதை நிராகரித்து விட்டார். ஒரு கூற்று இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அல்லது ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது தென் மாநிலங்களுக்கு எண்ணிக்கை குறையாது என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த அடிப்படையில் என்ற உத்தரவாதத்தையோ அல்லது விளக்கத்தையோ எங்களுக்கு தந்தாக வேண்டும். அது எங்கே தர வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் தான் தர வேண்டும். காரணம், நாடாளுமன்றத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு தான் அதற்கென்று ஒரு அத்தாரிட்டி உண்டு. அந்த வகையில் அவர் நாடாளுமன்றத்திற்கு வந்து எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கையினுடைய தன்மையை உணர்ந்து அவர் பொறுப்புணர்ச்சியோடு பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆக அதற்கு இது பற்றி பேச வேண்டும் என்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றத்திலே நாங்கள் வெறுமனே கூக்குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதில் பொருள் இல்லை. எனவே இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் துணை நின்றார்கள். பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக பல கட்சிகள் நடந்திருந்தால் வெளிநடப்பு செய்திருந்தாலும் திராவிட முன்னேற்றம் எங்களோட மறுமலர்ச்சி திமுக வந்தது. நாங்கள் அதை காரணம் இந்த நோட்டீஸ் கொடுத்திருந்தோம். இதன் காரணமாக வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கு விளக்கம் தர வேண்டும். தமிழ்நாடும் தென் மாநிலங்களும் வஞ்சிக்கப்படாது. ஏற்ற இறக்கத்தோடு நம்முடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இருக்காது என்ற உறுதிமொழியையும் அதற்கான வழிமுறைகளையும் காண வேண்டும். தீர்வுகள் கேட்டால் எங்களிடமும் தீர்வுகள் இருக்கின்றன. அதை விவாதிக்கிற போது நிச்சயமாக எங்கள் தலைவர் எடுத்து சொல்வார். திமுக எம்பி திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.